ராசியிலேயே சந்திரன் இந்த ஆண்டு முழுக்க இருக்கார். இது டெம்பரவரி புணர்ப்பு தோஷம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்திற்கு 5ஆம் இடத்திற்கு சென்று ராசியை பார்க்கிறார். ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே போல் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் ராகு. ஸோ இதில் பாசிட்டிவ் 70% இருக்குது, நெகட்டிவ் 30% இருக்குது. பாசிட்டிவ் 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கும். ஏற்கனவே பிஆராக இருக்கவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். இருக்கின்ற வேலையை விட்டு இன்னொரு வேலை இடமாற்றம் ஏற்படும். புதிய தொழில், புதுசாக இன்னொரு தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு கலையை கற்றுக்கொள்ள முடியும். வழக்கு வெற்றி ஏற்படும். எந்த பிரச்சனை என்றாலும் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்பயுமே குரு பார்வை ராசி மேலே இருந்தாலே, அதுவும் குறிப்பாக ராசிக்கு குருவினுடைய பார்வை 9ஆம் பார்வை இருந்தாலே, யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ரூபத்தில் யாராவது உங்களுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். 5ஆம் பார்வையாக குரு பகவானே 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே இருந்தக்கூடிய கடன்கள் எல்லாம் ஒன்றொன்றா அடையும். பார்ட்னருக்குள்ள வருமானம் ஏற்படும். இப்போ நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் கடகராசி மேலே இருந்தால் உங்கள் ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்கும். கடகராசி ஃபீமேல் இருந்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இல்லை வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். ஸோ சோசியல் மீடியாவில் பிரபலமாகுவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து சப்ஸ்கிரைபர், ஃபாலோயர்ஸ்லாம் அதிகரிக்கும்.